ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் இரும்பு வானலில் தாங்க செய்ய போகிறேன். வானல் வச்சுட்டு அதில் சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெறும் வானலில் சிக்கனை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா சிக்கன் வதங்கினதும் அதில் தண்ணி வருங்க. அந்த தண்ணியை நம்ம மொண்டுடலாங்க. அந்த தண்ணி அதில் இருக்க தேவையில்ல. இந்த தண்ணியை ஏன் மொள்கிறோம்னா, நம்ம இதில் போடுற மசாலாலாம் போட்டோம்னா அப்படியே பிசு பிசுப்பாக அப்படியே கிரேவி போல் வந்துடுங்க. கிரேவி போல் வராத, நம்மளுக்கு வறுவல் போல் வரணுன்றதுனால தண்ணியை மொண்டாச்சுங்க. இப்போ சிக்கன் நல்லா சுருண்ட வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க கிள்ளி காரத்துக்கு. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வேக விடணுங்க. அந்த எண்ணெயிலே சிக்கன்னு பாதி ஏற்கனவே வெந்துடுச்சிங்க வெறும் வானலில் வதக்கும் போது. இப்போ மீதி அதிலே நல்லா வெந்துடுங்க. இப்போ நல்லா சுருளை வெந்துடுச்சிங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் லைட்டாக வெளியில் தெரியுது பார்த்திங்களா. இந்த நேரத்தில் நம்ம ஜீரக பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே பூண்டு நசுக்கி வச்சுருக்குறோங்க, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், ரொம்ப உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு தேவைப்பட்டால் இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுருக்குறேங்க. 10 நம்பர் இருக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கறி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதனால தாங்க நம்ம அந்த தண்ணியை மொண்டுட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப வாசமாக செம டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. ஒன்று கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நான் அள்ளி காட்டுறேன். நம்ம 65 மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க.